என் நெஞ்சிற்கினிய துலாம் ராசி என்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 எப்படிங்க இருக்க போகுது? துளாராசிக்கு எப்பொழுதுமே என் இதயத்திற்கு நெருக்கமானவர்கள் நீங்கள் வெற்றி அடைந்தால் வாழ்க்கையில் என்னைக்குமே நான் வெற்றி அடைந்ததாகவே நான் கருதுவேன். அப்படிப்பட்ட எனக்கு மிக பிடித்த ராசி துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில பிறந்தவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் எப்பவுமே நேர்மையாக வாழணுங்கிற ஒரு எண்ணம். அதனால தான் என்னவோ அதுக்கு ஒரு சிம்பலாக ஒரு தராசு ஆகி வைத்தார்கள். எப்பவுமே பேலன்ஸ்டு லைஃபை விரும்புவாங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் விஷயங்கள் விரும்புகிறாங்கன்னா இந்த பக்கம் மாடர்னிட்டியும் விரும்புவாங்க. சில ராசிகளை பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மட்டுமே விரும்புவாங்க, சில மனிதர்கள் மாடர்னிட்டியை மட்டுமே விரும்புவாங்க. ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு ராசி இருக்குமானால் அது துலா ராசியாக இருக்கும். லைஃபுடைய எல்லா விஷயத்தையும் பேலன்ஸாக போவதை துளாராசிக்காரர்கள் அப்படி வாழ்வதை அனுபவத்திலே நான் காண்கிறேன். அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு 2025 எடுக்கிற போது வருட ஆரம்பத்திலே நீங்கள் பல கஷ்டங்களை பட்டீர்கள். வருட ஆரம்பத்திலே இறுதியிலே பல நல்ல விஷயங்களை மாற்றங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. நல்ல மாற்றங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்குது. இது எதற்கு ஆதாரம் கேட்டிங்கன்னா 2026 மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தரப்போகிறது என்பதற்கு ஆதாரம். 2026 மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு சேரும். இந்த ஆண்டில் இருக்கக்கூடிய எண்களை எடுத்து பாருங்கள். 2026 இரண்டாம் எண்ணை குறிக்கக்கூடியவன் சந்திர பகவான், 6ஆம் எண்ணை குறிக்கக்கூடியவன் சுக்கிர பகவான். இவைகளை கூட்டி பாருங்கள். 2026 ஒன்றாம் எண்ணில் வரும் 2 2 4 4 மாறும் 10 ஒன்றாம் எண். அந்த ஒன்றாம் எண்ணை குறிக்கக்கூடியவன் சூரியன். ஆகவே சந்திரனுடைய ஆதிக்கம், சுக்கிரனுடைய ஆதிக்கம், அதே போல சூரியனுடைய ஆதிக்கம், இது எல்லாமே இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆதிக்க நாயகர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கிறார்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த ஆதிக்க நாயகர்கள் உங்களை சாதிக்க வைக்க போகிறார்கள். எப்படி? இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 2 2 6 அப்படின்னு வருகிற போது 2க்குரிய சந்திர பகவான் உச்ச நிலையிலே ஆண்டு தோன்றுகிறது. ஆகவே இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறது, அதுல சந்தேகம் இல்லை. அதே போல 6ஆம் எண்ணுக்குரிய சுக்கிரன், அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமான 3ஆம் இடத்திலே இருக்கிறார். அப்ப இந்த ஆண்டு முழுவதுமே வெற்றியை பெறப்போகிற ஒரு ராசி. ஏன்னா 3வது ஸ்தானம் ஒரு ஜாதகத்துல நமக்கு சாதகமான ஸ்தானம். நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய, அதற்கு இயல்பை உருவாக்கக்கூடிய ஒரு ராசியில 3வது ராசி நமக்கு சாதகமான அந்த இடத்துல போய்கிட்டு 6ஆம் எண்ணை குறிக்கக்கூடிய சுக்கிரன் உட்கார்ந்தா பாருங்க, பெரிய வெற்றியை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அர்த்தம். சூரிய பகவான் உட்கார்ந்தாரு. 2026 கூட்டுத்தொகை சூரிய பகவான் அங்க உட்கார்ந்தாரு. உங்களுடைய அனுகூல ஸ்தானத்துல மிகப்பெரிய வெற்றிகள். யாருக்கெல்லாங்க வெற்றி? கலைத்துறையை சேர்ந்தவர்கள், துளாராசியை சேர்ந்து கலைத்துறையை சேர்ந்தவர்கள், சினிமால, நாடகத்துல, ஓவியத்துல, எழுத்துல, எப்படிப்பட்ட துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு பெரிய வெற்றிகள் இந்த ஆண்டு காத்திருக்கிறது. 2026 கலைத்துறையில் சாதிக்க போகிறவர்கள், இந்த மாதிரி துளாராசிக்காரர்கள் மிகப்பெரிய சாதனையை பண்ண போகிறீர்கள். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய சாதக ஸ்தானத்தில் சென்று கொண்டிருக்கிறார். உங்களுடைய அனுகூல ஸ்தானத்தில் போகிறாரு. மிகப்பெரிய வல்லமை உங்களுக்கு காத்திருக்கிறது. எந்த ஃபீல்டா இருந்தாலும் நம்பர் 1 வருவீங்க. குறிப்பா மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கோங்க. மருத்துவ கிரகங்கள் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. கேது பகவான் 11 உட்கார்ந்துருக்காரு. சூரியனின் செவ்வாயும் உங்களுக்கு 3வது ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டாங்க. அப்போ மிகப்பெரிய அனுகூலம். மருத்துவத்துறையில் நிறைய பேர் நீட் பாஸ் பண்ண போறது, பிஜி நீட் கிடைக்க போறது, இப்படி பல அனுகூலங்கள் இந்த ஆண்டு துளாராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எல்லாம் சரிங்க. இந்த ஆண்டு எனக்கு அரசு வேலை கிடைக்குமா? நான் வேலைக்கு மனு போடலாமா? வேலைக்கு நான் எழுதலாமா? எக்ஸாமினேஷன் எழுதலாமான்னா தாராளமாக எழுதுங்க. உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறாங்க? சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து அனுகூல ஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து படிக்கணும். அதுதான் மிக முக்கியம். ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் எடுத்து இந்த ஆண்டு நீங்க படிப்பீங்க. உங்க வாழ்க்கையும் உயர்ந்துடும். அதுக்கு தகுந்தாப்புல தான் உங்களுக்கு வேலை அமையும் பிற்காலத்தில். நிறைய யோகம், நிறைய வெற்றி. சில துளாராசிக்காரங்க பழைய சொத்தை விற்க முடியுமான்னு பார்க்குறீங்க.
ரொம்ப நாளாக கிடக்குங்க சொத்து, விற்க முடியாமல் கிடக்க. அந்த சொத்தை விற்க முடியுமான இந்த ஆண்டு உங்களுக்கு விற்க முடியும். பழைய சொத்தை வித்துருவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுபமாக நடக்கும். உங்களுக்கு நடக்க போற அந்த கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்ல திருமண வாழ்க்கை அமையும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வரப்போற வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க. இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி வரக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க. பொருளாதார ரீதியாக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். நல்ல குணவான்களாக இருப்பார்கள். ஏன்னா குருவுடைய பார்வை போய் விழுதுங்க. எவ்வளவு சூப்பரான நிலைமை பாருங்க. வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துக்கிட்டு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்துருவாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. புதுசா வேலை எதிர்பார்க்குறீங்களா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். இப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான முறையில் கல்யாணம் கூடி வரப்போகுதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சூப்பராக நடக்கும். அதே போல இந்த ஆண்டு நம்ம எதில் கவனம் செலுத்தணும் கேட்டிங்கன்னா, நம்ம ஹெல்த்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். பொதுவாகவே துளாராசிக்காரங்களுக்கு என்ன விதமான பிரச்சனை வருது? வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனை பல துளாராசிக்காரங்களுக்கு இருக்கும். அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும், ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் துளாராசியில் சூரியன் நீச்சமடையக்கூடிய ராசி. அதனால பலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அடையாளம் காட்டுது. இதெல்லாம் எப்பவும் உள்ள பிரச்சனைகள். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நோயிலிருந்து விடுபடுவீர்கள். அந்த குரு பகவானுடைய அருள் அப்படி இருக்கு. உங்களை பிடிச்ச நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும். படிப்பில் ரொம்ப ஈடுபாடு கூடும். நீங்களே 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தால் படிப்பில் உங்கள் கவனத்தை அதிகப்படுத்தணும். ஏன்னா நிறைய காம்படிஷன் இருக்கும், கான்சன்ட்ரேஷன் மாறும். ஆகவே படிப்பில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தார். 5ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப நண்பர்கள் இருக்காங்களே, பல தவறான நண்பர்கள் அமைவார்கள். ஒருத்தர் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா நல்ல நண்பர்கள் வேணும். ஆனா 5ல் ராகு உட்கார்ந்து இருக்கிற போது நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஈடுபாடு, நம்மளுடைய நட்புகள், நம்ம பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்னால சில தவறான பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு போகுது. அதுல தாங்க கவனமா இருக்க வேண்டியிருக்கு. ஒரு கேளிக்கை விஷயம், உங்களுக்கு ஜாலி விஷயம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து வாழ்க்கையில் மீண்டு வர முடியாத சில தவறான பழக்க வழக்கங்களில் மாட்டிக்கிடுறாங்க. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறதுனால இந்த ஆண்டு நட்பு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் பெரிய அளவுக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த ஆண்டு மிக அதிகமாக இருக்கும். ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷனில் நிறைய இன்ட்ரெஸ்ட் கூடும். MBA போன்ற படிப்புகள் படிப்பது, ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிப்பது, CA படிப்பது, இதிலெல்லாம் ஆர்வம் கூடும். கேமராமேன்கள், எடிட்டர்ஸ், இவர்களுக்கெல்லாம் நிறைய வேலை வாய்ப்புகள் இந்த ஆண்டு துளாராசி சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கும். அதே போல் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடியவர்கள், மனநல ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள், இப்படி பல்வேறு துறைகள் சேர்ந்தவர்கள், அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்படி பிறருக்கு உணவை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில், இப்படி எக்ஸ்ட்ரா தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ஆண்டு சேரும். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸுகள், இதிலெல்லாம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய யோகமும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. இளைய சகோதரனுக்கு உங்களுக்கு இடையில் இருந்த கருத்து மாறுபாடுகள் நிவர்த்தியாகும். அரசு துறையில் உயரதிகாரிகளுக்கு உங்களுக்கு இடையில் இருந்த பிரச்சனைகள் விலகும். உயரதிகாரிகளுக்கு உங்களுக்கு இடையிலே ஒரு நட்பு நிலை உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு, துலாம் ராசி அரசியல்வாதிகளுக்கு ஒரு இதமான சூழ்நிலை, நல்ல பதவி கிடைக்கக்கூடிய யோகம், அனுகூலமான சூழ்நிலை இந்த ஆண்டு உண்டு. அப்படி பல நன்மைகள் உங்களுக்கு இந்த ஆண்டு கூடி வருகிறது. அதே போல மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இளைய சகோதரன், இளைய சகோதரி, இவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக பல நன்மைகளில் உங்கள் உடன் இருக்க போகிறார்கள். அப்படி பல்வேறு விஷயங்கள் காத்திருக்குங்க. வருடம் துவங்குகிற போது 9ஆம் இடத்துல குரு, இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மையை தருவார். ஒரு வெளிநாட்டில் தொழில் துவங்கலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொழில் துவங்குங்க. மல்டிநேஷனல் கம்பெனியில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் பலருக்கு ஏற்படும். வெளிநாட்டு கம்பெனியில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். தந்தை வழியிலே வர வேண்டிய சொத்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். தந்தை வழியிலே மிகப்பெரிய அனுகூலம் உங்களுக்கு அமையும். இதெல்லாம் ரொம்ப யோகமாக உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்கிறது. தெய்வ காரியங்களில் ஈடுபடுவீர்கள். தெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். 8ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்க போது அப்பப்போ ஒரு மூட் அவுட் ஆகும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் சந்திரன் மறந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால்
இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஆண்டாக, உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையப் போகிறது. இந்த ஆண்டு எந்த சாமியை கும்பிட்டா உங்களுக்கு நன்மைகள் பெருகும்? துளாராசிக்காரங்களுக்கு முக்கியமான கேள்வி இது. யாரை வழிபட்டால் நன்மைகள் பெருகும் அப்படின்னா, சமயபுரம் மாரியம்மனை வழிபடுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சமயபுரம் மாரியம்மனை வழிபடுங்கள். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் பெருகும். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர் 2026.